தமிழ்நாடு அரசிடம் கேட்கின்றார்கள் கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று, கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்று. ஒரு சில தலைவர்கள் சொல்கின்றார்கள். திருமாவளவன் சீமான் உங்களுக்கு உறுதுணையா கல் இறக்குனாரு. அது சம்பந்தமா நிறைய வாக்குவாதங்களும் விவாதங்களும் நடந்தது. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க 20 ஆண்டுகளா போராடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சீமான் பனைமரம் ஏறி கல் இறக்குன உடனே தான் உலகத்துல 108 நாடுகள்ல பனை தென்னை மரங்கள் இருக்கு. எந்த ஒரு நாட்டிலும் கல் இறக்கவும் பருகவும் தடை கிடையாது, தமிழ்நாட்டை தவிர. இங்கே மட்டும் ஏன் தடை வச்சிருக்காங்கன்னா, நல்லசாமி கள ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு கள் இயக்கம். கள் இறக்குவதும் பருகுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. மேலும் இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும். இந்த புரிதல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இல்லை. ஆகவேதான் தமிழ்நாடு அரசிடம் கேட்கின்றார்கள் கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று, கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்று. இவை இரண்டுமே புரிதலின்மையினுடைய வெளிப்பாடுகள். ஒரு சில தலைவர்கள் சொல்கின்றார்கள். திருமாவளவன், டாக்டர் கிருஷ்ணசாமி, சண்முகம் போன்றவர்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள். ஐயன் திருவள்ளுவர் கள்ளுண்ணாமை என 10 குறட்பாக்களிலே சொல்லி இருக்கின்றார் என்று. அதே ஐயன் திருவள்ளுவர் புலால் உண்ணாமை என்றும் கூறுகின்றார் 10 குறட்பாக்களில். நீங்க ஏன் ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, பன்றிக்கறி, மீன்கறி எல்லாம் திங்கிறீங்க? நிறுத்திருங்களே. கடலுக்கு யாரும் மீனவர்கள் போக வேண்டாம். வள்ளுவர் சொல்லி இருக்காரு, கொல்லாமை புலால் உண்ணாமைன்னு. தடுத்து நிறுத்திட்டா மீனவர்கள் பிரச்சனை இலக்கிக்கும் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாமே. வள்ளுவர் சொன்னது ஒழுக்கம் சார்ந்த ஒன்று, சட்டம் சார்ந்த ஒன்று அல்ல. சட்டம், அரசியல் அமைப்பு சட்டம் 47வது பிரிவு தான் மதுவிலக்கு, மது கொள்கை மற்றும் போதைப் பொருளை பற்றி சொல்லுது. அதுல கள் உணவு, கள்ளுக்கு தடை செய்யக்கூடாது என பதிவிட்டு இருக்கின்றார்கள். ஆகவே வாரத்துக்கு வாருங்கள், வாங்கிக் கொள்ளுங்கள் 10 கோடி ரூபாய் பரிசை. முதுகில் குத்துகின்ற அந்த கோழைத்தனமான செயலுக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வையுங்கள். இதுதான் நாங்கள் கேட்கிறோம். இப்போ கடந்த காலத்தில் இப்போ சீமான் உங்களுக்கு உறுதுணையா கல் இறக்குனாரு. அது சம்பந்தமா நிறைய வாக்குவாதங்களும் விவாதங்களும் நடந்தது. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க 20 ஆண்டுகளா போராடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சீமான் பனைமரம் ஏறி கல் இறக்குன உடனே தான் அது கல் ஒரு போதைப் பொருள் அவங்களுக்கு தெரியுதா? ஏன் இவ்வளவு நாளா போராடிட்டு இருக்கிறோம்ல? கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும், செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும், இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள் இருந்த போதும், இப்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்ற போதும், இதே சென்னையில அரசுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் சவால் விட்டு அசுமேத யாகங்கள் நடத்தணுமல்ல. அந்த குதிரைய ராஜரத்ன விளையாட்டு அரங்கத்திலிருந்து தெற்கு போர்க் சாலை வரல விட்டமல்ல. தடுத்து நிறுத்தி வாதிட்டு கள்ளும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் என நிரூபித்து விட்டால் கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும், வெற்றி பெற்றவர்களுக்கு 10 கோடி ரூபாய் பரிசை கொடுக்கும்னு சொல்லி அறிவிச்சுதானே விட்டோம். அப்பெல்லாம் எந்த ஊருக்கு போனீங்க? எங்க இருந்தீங்க? வர வேண்டியதான வாரத்துக்கு. இப்ப சீமான் பனை ஏறி கல் இறக்குனதுனாலதான் கல் ஒரு போதைப் பொருள் உங்களுக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி தெரியலையா? இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? நாங்களும் 20 ஆண்டுகளா போராடிட்டு இருக்கிறோமல்ல, 10 கோடி ரூபாய் பரிசுன்னு அறிவிச்சோமல்ல. இதே மாதிரி 2011 15 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய நிலத்துல தோட்டத்துல கல் இறக்கணும். அது பெருசாகல. ஏன்னா நான் சாதாரண ஒரு குடியானவன். ஒரு 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 கட்சியினுடைய தலைவர் இதை செஞ்சதுனாலதான் பிரபலமாயிருக்கு. என்ன உங்ககிட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்ல விரும்புறீங்க? உலகத்துல 108 நாடுகள்ல பனை தென்னை மரங்கள் இருக்கு. எந்த ஒரு நாட்டிலும் கல் இறக்கவும் பருகவும் தடை கிடையாது, தமிழ்நாட்டை தவிர. இங்கே மட்டும் ஏன் தடை வச்சிருக்காங்கன்னா, அங்க எல்லாம் அரசாங்கம் மது வணிகத்தை நடத்துறது இல்ல, தனியார் நடத்துறாங்க. இங்க அரசாங்கம் நடத்துது. 2வது, அமைச்சர்கள்ல பலர் சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த சாராயத்தை வாங்கிட்டா டாஸ்மாக் மூலமா சந்தைப்படுத்திட்டு இருக்காங்க. கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கினா அந்த வியாபாரம் குறையும். ஆக இந்த பணம் எல்லாத்துக்குமே போகுது. அதுதான் இது ஒரு புரட்சின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு புரட்சி இது. அதாவது டாஸ்மாக் மூலமா அரசுக்கு 50,000 கோடி வருது. இது முன்கதவு வழியா வரக்கூடிய ஒரு வருவாய் எல்லாத்துக்கும் தெரியுது. பின்கதவு வழியா இதே அளவுக்கு 50,000 கோடி ரூபாய் வருது. அது யார் கைக்கு போகுதுன்னா, லிக்கர் லாபி கைக்கு போகுது. அவங்க வலுவா இருக்காங்க, ஆளுமையோடு இருக்காங்க. தேர்தல் நேரத்துல அரசியல் கட்சிகளுக்கு பணம் தேவைப்படுது.
அவங்க எடை போட்டு விடை கண்டு எந்த கட்சிக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ கொடுத்துட்றாங்க. இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி, மாநில கட்சி என்ற பாகுபாடு இல்லாம கையேந்திடுறாங்க, ஒரு சில கட்சிகளை தவிர. அந்த கையேந்தி வாங்கின பணத்தை தேர்தல் செலவுக்கு வச்சுக்கிறாங்க ஒரு பகுதியை. மறுபகுதியை எங்களுக்கு கொடுக்குறாங்க, வாக்காளர்களாகிய எங்களுக்கு, இந்த நாட்டினுடைய எஜமானர்களாகிய எங்களுக்கு. நாங்க என்ன கேட்கறோம்? தேர்தல் வந்துட்டா என் வீட்டுல எவ்வளவு கொடுப்ப நீ எனக்கு அப்படின்னு பேரம் பேசி வாங்கக்கூடியதை வாங்கிக்கிட்டு தான் குத்துறோம். இந்த பணம் வாங்காத போச்சுன்னா பல பேர் நாங்க வாக்குச்சாவடிக்க போறதில்லை. அப்படிப்பட்ட சுழற்சியில் இருக்கிறதுனால, எல்லாரும் கையேந்துறதுனால இந்த கல்லை பத்தி கருத்து சொல்றதுக்கு நாம கையேந்திட்டோமப்பா அப்படின்னு நன்றி கடன் நமக்கு தெரியல. எல்லாம் கும்பகர்ணம் போல இருப்பாங்க போல தெரியும். நீங்க தொடர்ந்து 20 வருஷமா போராடிட்டு வரீங்க. இப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கு? எங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, நாங்க தொடர்ந்து போராடுவோம். வெற்றி தோல்வி எங்களுடைய இலக்கல்ல, உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு. கோழி காலையில கூவுது, அதுக்காக கோட்டையிட்டு தூங்கிட்டு இருக்கிறவனை போய் கொத்தி எழுப்ப முடியும்? கோழியினுடைய கடமை கூவுறது. கோட்டையிட்டு தூங்கிட்டு இருக்கிறவனை போய் எழுப்புறது கோழியினுடைய வேலை அல்ல. அதை மீறி போய் கொத்தி எழுப்பிட்டு என்ன நடக்கு? குடிச்சிருவா குறவளைய, அடுத்து என்ன மணக்கு? கோழி குழம்பு தான் மணக்கு. அது எங்களுடைய வேலை அல்ல. நடக்குது அநியாயம், மக்களே விழித்தெழுங்கள், விழித்தெழுங்கள், விழித்தெழுங்கள்னு சொல்றோம். we are catalyst, நாங்கள் கிரியா ஊக்கி. வருகின்ற தேர்தலில் உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கும்? மக்கள்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? நீங்க யாரை சார்ந்து இருப்பீங்க? வருகின்ற தேர்தல் 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி கட்டாயம் கல்லுக்கு இருக்கும். உங்களுக்கு கூட ஒரு ஐயப்பாடு வரலாம், பல பேர் மறந்திருக்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன்பு 4 மாநிலங்கள்ல, வட மாநிலங்கள்ல தேர்தல் நடந்தது. அந்த காலகட்டத்தில் வெங்காய விலை உச்சத்தில் இருந்தது வெங்காய விலை. அந்த வெங்காய விலை ஏற்றம் அந்த வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தியாக இருந்தது, வெற்றி தோல்வியை மாற்றி அமைத்தது. அதை போல கல்தடை வரும் 2026 தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும் சக்தியாக இருக்கும், மாற்றி அமைக்கும். நன்றி.